வலிக்கணும் தாண்டி அழுத்துறேன். அப்புறம் என்ன வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க? இப்படி நீ அலறத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே உன்னை விடாம அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இனிமே உனக்கு வலிச்சுக்கிட்டே தாண்டி இருக்கும். அடிப்படாம இருக்கணும்னா ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ ஓபன் சேலஞ்ச் விடுவ. அதுக்கெல்லாம் நீ எப்படி அனுபவிக்க போறன்னு மட்டும் பாரு. இப்போ வீட்டை விட்டு துரத்திட்ட, அடுத்து காலேஜ விட்டே உன்னை துரத்துறேண்டி. ஒழுங்கு மரியாதையா நீயே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வந்த மாதிரியே ஊருக்கு ஓடிடு. அப்படிலாம் இல்லாம நான் இங்கதான் இருப்பேன்னு அடம் புடிச்சேன்னு வச்சுக்கோயேன், ஏண்டா இவன் நம்ம லைஃப்ல வந்தான்னு நீ உன் லைஃப் ஃபுல்லாவே ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடும். அன்பு, என்னாச்சு? ஏன் அழுவுற? ஏய், என்னடி பண்ண? ஏய், அவ அழறானா போய் அவகிட்ட கேளுடி. அல்ல கை உன்கிட்ட எல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. வாங்கடி. ஏய், உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. அன்பு, என்னாச்சு அன்பு? கேட்டிருந்தா உன்னை சும்மாவா விட்டுருப்பாரு? நல்ல வேளை கேக்கல போல இருக்கு, அதான் அமைதியா போயிட்டாரு. மா, வீட்ல இருக்கும்போது போன்ல எல்லாம் அவ்வளவு டீடைலா பேசிட்டு இருக்காதமா. அது எப்பவுமே டேஞ்சர் தான். மா, விஸ்வா கால் பண்றாருமா. பேசு. சொல்லுங்க விஸ்வா. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? இப்ப நீ எங்க இருக்க அனன்யா? நான் வீட்ல தான் இருக்கேன் விஸ்வா. ஏன், என்னாச்சு? நானு உன் வீட்டு வெளியே தான் இருக்கேன். வீட்டுக்கு வெளியிலயா? இந்த பக்கமா வந்தேன். நீ ஃப்ரீயா இருந்தா வா, சும்மா வெளியே ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம். விஸ்வா, நான் இத சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இதோ இப்ப வரேன். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். மா, என்னன்னே தெரியலமா, எல்லாமே நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. வாவ், வாட் a சர்ப்ரைஸ் விஸ்வா. நான் இத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இன்னும் உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. 1 மினிட். தேங்க்யூ விஸ்வா. என்ன, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல? ஆமா. சரி, நம்ம ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா? போலாமே. சரி, அதுக்கு முன்னால ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஷூர். அனன்யா, வீட்ல சொல்லிட்டு தானே வந்த? சொல்லிட்டு தான் விஸ்வா வந்த. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. எல்லாரும் இப்பதான் தூங்க போனாங்க. பாட்டி? எல்லாருமே தூங்கிட்டாங்க விஸ்வா. சரி, ஓகே, நாம போலாமா? ஓகே.
பண்ணல சார். வேலைக்கார அக்காவும் ஏன் இப்படி போய் சொன்னாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல சார். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம என் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு சார். இப்ப உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதியா ஆச்சு. ஏங்க இன்னும் தூங்கலையா நீங்க? ஏதாவது வேணுமாங்க? ஒண்ணும் வேண்டாம். நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? யாரோ ரூமுக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் வந்து பார்த்தேன். யாரு வருவாங்க? என்னை இங்க பாத்துக்கிட்டு இருந்த ஒருத்தியும் போயிட்டா. சார், நீங்க என்ன இந்த நேரத்துல? ஆ, அனன்யா கால் பண்ணி எதுவும் சொல்லலையா? ஆமா, அனன்யா மேடம் போன் பண்ணிருந்தாங்க. ஆனா காலையில தானே உங்க வீட்டுக்கு வேலைக்கு போக சொல்லியிருந்தாங்க. ஆ, காலையில தான் வரணும். ஆ, இருங்க, இத உங்களுக்கு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். என்ன சார் இது? வாங்கி பாருங்க. சார், எதுக்கு சார் இவ்வளவு பணம்? நான் 2 நாள் தான் வேலை செய்ய போறேன், அதுக்கு இவ்வளவு பணமா? அக்கா, இது நீங்க செய்ய போற வேலைக்கு இல்ல, செஞ்ச வேலைக்கு. சார், எனக்கு புரியல சார். நீங்க அன்பரசி தான் காஃபில ஏதோ கலந்தான்னு அவ மேல பழி போட்டீங்கல்ல, அதுக்காக தான் அனன்யாவும் சிவகாமி ஆண்டியும் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நான் என்ன அன்பரசி மேல பழிய போட்டேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவ பேசினதையும் அவ செஞ்சதையும் தான் நான் சொன்னேன். முதல்ல இந்த பணத்தை புடிங்க சார். சார், இந்த பணத்தை புடிங்க சார். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார். அக்கா, சும்மா என்கிட்டயும் நடிக்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். வீட்ல வச்சு பணத்தை கொடுத்தா அங்கிளுக்கும் பாட்டிக்கும் தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமே தான் ஆன்ட்டி என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இப்ப என்ன, நம்பிக்கை இல்லையா? சரி இருங்க, நானே அனன்யாக்கு கால் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன். சார் சார், அதெல்லாம் வேணாம் சார். சார், பொண்ணுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கேன். இந்த நேரத்துல இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சார். அதான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் சார். எதுக்கு இவ்வளவு பயம்? அங்கிளுக்கோ பாட்டிக்கோ தெரிஞ்சிட போகுதுன்னா தான் நீங்க பயப்படணும். அவங்க என்ன இங்க வரவா போறாங்க? முதல்ல இதை புடிங்க சார். அக்கா புடிங்கக்கா. சரி, நான் வரட்டுமா? சரிங்க சார். பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க போல. சிவகாமி, இத பாருங்க, தயவு செஞ்சு அவளுக்காக நீங்க பேசாதீங்க. அப்போ நான் பேசலாமா? அன்பரசி வா. நீங்க வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு அன்பரசி எந்த தப்பும் பண்ணல. விஸ்வா, இந்த விஷயத்துல தயவு செஞ்சு நீங்க தலையிடாதீங்க. இவ இங்க என்ன பண்ணான்னு உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் தேவையில்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. நான் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேச வரல, உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன்.
இங்க நடந்ததுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் நீங்க என்ன உண்மையை சொல்ல போறீங்க? எனக்கு சம்பந்தம் இல்லன்றதுனால தான் சம்பந்தப்பட்டவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கா இங்க வாங்க. அப்புறம் கல்யாணமே நின்னு போயிரும் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறது நியாயமா? நீங்க சொன்ன பொய்யால அன்பரசியோட மனசு எவ்வளவு துடிச்சு போயிருக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அக்கா வாங்க, வந்து பாட்டிக்கிட்டயும் அங்கிள் கிட்டயும் என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். நான் வந்து இப்ப நடந்ததெல்லாம் சொன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் சார். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். என்னால எல்லாம் வர முடியாது. நீங்க இப்ப வந்து சொல்லேனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா நீங்க என்கிட்ட காசு வாங்கினது, பேசினது, இது எல்லாத்தையும் உங்களுக்கே தெரியாம என் மொபைல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். சார், என் பொண்ணுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கேன். இந்த நேரத்துல இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சார். சார், என்ன சார் இது? இப்ப நீங்க வரலைனா நான் நேரா ஸ்டேஷனுக்கு போய் இந்த வீடியோவை காமிச்சு உங்க மேல கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற அப்பாவி பொண்ணு மேல அபாண்டமா பழி போட்டதுக்கு நீங்க ஜெயில் வரைக்கும் போகணும். வேணாம் சார். என்ன பண்ணலாம்? நீங்க என் கூட வந்து உண்மையை சொல்ல போறீங்களா, இல்ல இப்படியே ஸ்டேஷனுக்கு சார், போய் சார், எல்லாம் சார், நான் வந்துடுறேன் சார். குட். அப்போ போலாமா? வாங்க, நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் மஞ்சுக்கு டிஃபன் வாங்கிடலாம். என்ன சொல்ற? சார், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஹாஸ்டலுக்கு போயே சாப்பிட்டுக்கிறேன். அன்பு, நீ இப்ப வேணான்னு சொன்னேனா இன்னைக்கு நைட்டு நான் பட்னியா தான் இருப்பேன். பரவாயில்லையா? ஏன் சார்? ஆமா, எப்படியும் இன்னைக்கு வெளியே சாப்பிடுவோம்னு நினைச்சு வீட்ல டின்னர் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்போ நீ கூட சாப்பிட வரலனா தனியா போய் நான் என்னத்தை சாப்பிடுறது? நான் சாப்பிடாமலே வீட்டுக்கு போறேன். அதனால இன்னைக்கு நைட்டு நான் சாப்பிடுறதும் சாப்பிடாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. சரி, என்ன பண்ணலாம்? ஹோட்டலுக்கு போலாமா வேணாமா? ஹோட்டலுக்கு போலாம் சார். தேங்க்யூ. இன்னைக்கு ராத்திரி என்ன பட்னியில இருந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். ஆமா, எந்த ஹோட்டலுக்கு போலாம் நீயே சொல்லு. அன்னைக்கு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனால அந்த ஹோட்டலுக்கே போலாமா? எது? இந்த காலேஜ்ல இருந்து டின்னர் கூப்பன் கொடுத்திருந்தாங்களே அந்த ஹோட்டலுக்கா? அந்த ஹோட்டல் இல்ல, அதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம்ல. அந்த பிச்சைக்காரிய வீட்டை விட்டு துரத்திட்டோம். இனிமே காலேஜை விட்டு துரத்தலான்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனா அவளுக்கு ஒண்ணுனா கரெக்டா விஸ்வா வந்து கெடுத்து விட்டுறாருமா எல்லாத்தையும். இங்க நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவ விஸ்வா கூட ஜாலியா கார்ல சுத்திக்கிட்டு இருப்பா. அவள அனன்யா, என்னமா? விஸ்வா அன்பரசி பக்கம் வராம இருக்கணும்னா நான் சொல்றது செய். என்னம்மா? இப்ப நீ அந்த பத்மாவுக்கு கால் பண்ணி அவகிட்ட உங்க பையன் எங்க வீட்டு வேலைக்காரியோட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லு. மா, இப்படி சொல்ல போய் வேற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? வேற மாதிரினா
விஸ்வாக்கு அவளதான் புடிச்சிருக்குன்னு சொல்லி அவளே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னமா பண்றது? என்ன பண்றது, தலையெழுத்தேன்னு விட வேண்டியதுதான். மா பின்ன பத்மாவ நீ என்னடி நினைச்ச? அவ வீட்டு வேலைக்காரியா இருக்கறதுக்கே ஒரு தகுதி வேணும்னு நினைக்கிறவ அவ. அப்படி யோசிக்கிறவ போயும் போயும் அந்த லோக்கல் பிளாட்ஃபார்ம் அன்பரசிய அவ மருமகள் ஆக்கிப்பாளா? ஒண்ணு இல்லாதவ கூட பையன் சுத்துறான்னு தெரிஞ்சாலே அவ எரிமலை ஆயிடுவா. அதுக்கப்புறம் நாம எதுவும் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா பத்மாவே அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுற போறா. மா சூப்பர் ஐடியாமா. ஃபர்ஸ்ட் விஸ்வாவோட ஹெல்ப் அந்த அன்பரசிக்கு கிடைக்காம பண்ணணும். விஸ்வா அன்பரசி கூட ஜாலியாவா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? போனேன் விஸ்வாவை பார்க்க போனேன்னா என்கிட்ட வந்து ஆண்டி நான் விஸ்வாவை பார்க்க போறேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அதை விட்டுட்டு திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ போன மாதிரி நீ பாட்டுக்கு போக கூடாது. Do you understand? என்னடி திரும்ப கால் பண்ணுடி. இல்லம்மா, கட் பண்றாங்கன்னா அவாய்ட் பண்றாங்கன்னு தானமா அர்த்தம். அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப எப்படிமா கால் பண்றது? அதுவும் இல்லாம பத்மா ஆண்டியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஏய், இப்ப நமக்கு தான் வேலை ஆகணும். இந்த மாதிரி நேரத்துல ஈகோ எல்லாம் பாத்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அப்படி பார்த்தன்னா அப்புறம் விஸ்வாவ அந்த அன்பரசி கொத்திக்கிட்டு போக போறா. அட்டென்ட் பண்ற வரைக்கும் திரும்ப திரும்ப கால் பண்ணுடி. ஒரு கட்டத்துல ஏதாவது எமர்ஜென்சியா இருக்குமோன்னு கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவா. என்ன திரும்ப பண்றா? ஹலோ ஹலோ ஆண்டி, நான் அனன்யா பேசுறேன். சொல்லு, என்ன விஷயம்? ஹலோ, லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்கேன் ஆண்டி. எதுக்கு கால் பண்ண சொல்லு. ஏன் சைலண்டா இருக்க? அது வந்து உங்ககிட்ட விஸ்வாவை பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும் ஆண்டி. விஸ்வா ஏன் பையன், அவனை பத்தி ஏன் கிட்டேவா என்ன விஷயம் சொல்ல போற? சொல்லு. அது இல்ல ஆண்டி, விஸ்வாவோட நல்லதுக்காகவும் உங்களோட கௌரவத்துக்காகவும் தான் ஆண்டி நான் சொல்றேன். ஏய், இத பாரு, தேவையில்லாம பேச டைம் வேஸ்ட் பண்ணாத. என்ன சொல்ல வந்தியோ அத டக்கு டக்குன்னு சொல்லு. அது வந்து ஆண்டி, நம்ம விஸ்வாவும் அப்புறம் என்ன? சாரி ஆண்டி, விஸ்வாவும் அன்பரசியும் ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க. அது என்னமோ எனக்கு சரியா படல. அன்பரசி அதான் ஆண்டி, அன்னைக்கு உங்க வீட்ல சுபாஷினியோட அலைன்ஸ்ல ப்ராப்ளம் பண்ணால, அவதான் ஆண்டி. யாரு? அந்த உன் வீட்டு வேலைக்காரி, அந்த சர்வன்ட் கேர்ள், அவளா? எஸ் ஆண்டி, அவதான். அந்த வேலைக்காரி கூட தான் விஸ்வா ஜோடி போட்டு சுத்திட்டு இருக்காரு. வாங்கம்மா, நான் உங்களை ஹாஸ்டல் டிராப் பண்ணிடுறேன். அதெல்லாம் வேண்டாம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, உங்களை டிராப் பண்ண சொல்லி விஸ்வாசா சொல்லியிருக்காரு. இல்லைன்னா ஒரு திட்டு வருமா. சீக்கிரமாம்மா, நான் லேட்டா போனா மேடம் என்ன ஏதுன்னு கேட்பாங்கம்மா. ஒரே ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போய் வாங்கிட்டு வா.
ஹலோ, பத்மாவதி மேடம்ங்களா? ஆமா. நான் டாக்டர் சுந்தர் பேசுறேன். தங்க ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா ராமச்சந்திரன் கார் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அவருக்கு இப்ப எங்க ஹாஸ்பிடல்ல தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் மேடம். அதான் ரிசப்ஷன் உங்க நம்பர் வாங்கி இன்ஃபார்ம் பண்ணலாம்னு கால் பண்ணேன். ஓ மை காட். டாக்டர், இப்ப அவர் எப்படி இருக்காரு? இன்னும் கான்ஷியஸ் வரல, மயக்கத்துல தான் இருக்காரு. டாக்டர், நாங்க ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்ல நாங்க வந்துடுறேன். ஓகே மேடம். விஸ்வா, விஸ்வா, இமிடியேட்டா ஏர்போர்ட்டுக்கு போ. மா, என்னமா ஆச்சு? நீங்க பேசுறத பார்த்தா யாருக்கோ ஏதோ ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. சொல்லுங்கம்மா. ஏர்போர்ட்டுக்கு போ தாத்தா. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோம். விஸ்வா, சீக்கிரம் போனா சொல்றத கேளு. சரிம்மா, நீங்க அழாதீங்க, போயிடலாம். கவலைப்படாம இருங்க. அப்பா, என்னப்பா இது? என்னப்பா நீங்க எனக்கு போன் பண்ணீங்களே, நான் தான் பத்மா. அப்பா, உங்களை இப்படி பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. கார் அவரே தனியா டிரைவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு மேசிவ் அட்டாக் வந்திருக்கு. அப்பா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எங்க கூட வந்து இருங்கன்னு. நீங்க பிடிவாதமா என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இப்ப பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்த உடனே உடைஞ்சு போயிட்டப்பா நான். மேடம், உங்களை டாக்டர் கூப்பிட்டாங்க. இப்ப ஒரு நார்மல் ஆயிட்டாரு, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ சோ மச் டாக்டர். நோ நோ நோ, எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட டைம்க்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க் யூ சோ மச். பத்மா, அப்பா சொல்லுங்கப்பா. இவங்கதான் என்ன காப்பாத்து. ரொம்ப நன்றிமா. ஐயா, நீங்க உங்க வயசுக்கு என்ன போய் கையெடுத்து கும்பிடுறீங்க? தப்பியா? இல்லம்மா, எனக்கு நீதான் சாமி மாதிரி தெரியுற. சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாம் இங்க இருந்தா அவர் எமோஷனல் ஆகுறாரு. அவர் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? சரி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் சரியாயிடும்பா. சரி. அன்பரசி மேடம், இந்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. நான் தப்பு பண்ணலன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட பேசுற வரைக்கும் என் கையில சூடம் இப்படிதான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னம்மா? என்ன அன்பரசி, பிளான் பண்ணி துரத்துனவங்களே கூப்பிட வந்த மாதிரி இருக்கு. எனக்கும் அதான் ஒண்ணுமே புரியல. மேடம் கார் வரும்னு சொன்னாங்க, இவங்க வருவாங்கன்னு
எதுவும் சொல்லலையே. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன? அவங்க தானே உன்னை துரத்தி விட்டாங்க. அதனாலதான் ஜானகி மேடம் அவங்களையே போய் கூட்டிட்டு வான்னு அவங்க கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. இல்லனா இவங்க எதுக்கு இங்க வர போறாங்க? இவெல்லாம் ஒரு ஆளு. உன்னை கூட்டிட்டு வர சொன்னது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல போல இருக்கு. அவங்க மூஞ்சிய பாத்தியா எப்படி இருக்குன்னு? 4 கடுகு எடுத்து போட்டா வெடிச்சு செதறிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கொதிச்சு போய் இருக்காங்க. சரி, நான் வரேன். இரு, எங்க போற? ஏய், அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் போறேன், விடு. அவங்க ஒண்ணு கூப்பிட்டாங்களா? இல்லல்ல. இரு, அவங்க உன்னை கூப்பிடட்டும், அதுக்கப்புறம் போ. ஏய், எதுக்கு மஞ்சு? சரி விடு, நான் போறேன். நீ எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போறதுனாலதான் எல்லா விஷயத்திலயும் உன் தலை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணு, கூப்பிடட்டும். திமிரு புடிச்சவ அப்படியே நிக்கிற பாரு. ஏய், கார்ல வந்து ஏற மாட்டியா? உன்னை வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? வெத்தலை பாக்க வைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க கார்ல இருந்து இறங்கி வந்து இவள வாமான்னு கூப்பிடுங்க. என்னது? அப்பதான் அவ கார்ல ஏறுவா. அன்பரசி, அன்பரசி, நீ இங்கே நில்லு, நான் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வரேன். மேடம், ஐயோ, ஆரத்தில எதுக்கு? இரு. சிவகாமி, இத போய் கீழே ஊத்திட்டு வா. என்ன பாத்துட்டே நிக்கிற? போய் கீழே ஊத்திட்டு வா. வா அன்பரசி, வா. போச்சு, என்னோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. மா, என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு நீ டென்ஷனா நின்னுட்டு இருக்க? நம்ம வீட்ல ஒரு பெரிய மகாராணி இருந்தாளே, அவளை நாம இந்த வீட்டை விட்டு துரத்தணும்ல. அதுக்காக உங்க அப்பனும் அந்த கிழவியும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த வீட்டுக்கு அந்த அன்பரசிய திரும்ப வர வச்சுட்டாங்க. அதுவும் எப்படி? நான் போய் அவளை வெத்தலை பாக்க வச்சு அழைக்காத குறையா கூட்டிட்டு வந்திருக்கேன். கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த கிழவி அவளுக்கு ஆரத்தி எடுக்குது. ஆரத்தி எடுத்துட்டு அத நான் கொண்டு போய் ரோட்ல கொட்டணுமா? இதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்ற? இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளான்னு கேட்ட உன்னையே கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிட்டா பாத்தியாமா? சரி சரி விடுமா, முறைக்காத. இவளை பழிவாங்க நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னன்னு சொல்லுடி. அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும். படிப்பு, கேம், இது ரெண்டும் தான் அவளுக்கு இம்பார்ட்டன்டே. இப்பவும் அத்லெட்டிக் டோர்னமெண்ட் ஒண்ணு நடக்க போதுமா? அதுல அன்பரசிய கலந்துக்க விடாம பண்ணிட்டாலே போதும், துடிச்சு போயிடுவா அவ.
அவ அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க மாட்டா. இப்பவே நான் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். அந்த கிழவிக்கு ஷாக் கொடுக்கற அதே நேரத்துல அங்க அவளுக்கும் பெரிய ஷாக் கொடுக்கறேன். மா, நீ பாட்டிக்கு ஷாக் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். இந்த அன்பரசிய முதல்ல ஒழிச்சு கட்டு. அதுக்கு என்ன பண்றதுன்னு மட்டும் இப்ப யோசி. அனன்யா, இந்த டோர்னமெண்ட்ல எப்படியாவது வின் பண்ணி நீ தான் நம்ம காலேஜுக்கு பெருமை சேர்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார், என்ன சார் நடக்குது? என் பேர் ஏன் சார் அத்லெட்டிக் டோர்னமெண்ட் லிஸ்ட்லயே இல்ல? யாரு எலிஜிபிளோ அவங்க பேர் தான் வரும். சார், போன வாட்டி நான் தான் ஜெயிச்சு இந்த காலேஜ்க்கே கப் வாங்கி கொடுத்தேன். அன்பரசி, முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. அது சும்மா லோக்கல்ல நடந்த காம்படிஷன். இது அப்படி கிடையாது. அதோட அன்னைக்கு அனன்யா ஓடி இருந்தா அனன்யா தான் வின் பண்ணிருப்பா. அதுவும் இல்லாம இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்பான்சர்ஸ் வேணும். ஃபீஸ் கூட கட்ட முடியாத உன்னால முதல்ல ஒரு நல்ல ஷூ வாங்க முடியுமா சொல்லு? சார், நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஷூ வாங்க முடியுமா, ஸ்பான்சர் இருக்காங்கன்றதெல்லாம் என்னோட சொந்த பிரச்சனை. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க என்னோட பேரை லிஸ்ட்ல கொண்டு வாங்க சார். என்ன அன்பரசி, ஆர்டர் போடுறியா? இது நான் மட்டும் முடிவு பண்றது இல்ல, நம்ம காலேஜ்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கமிட்டி முடிவு பண்றது. சார், அந்த கமிட்டில விஸ்வா சாரும் இருக்கார்ல சார்? ஆமா இருக்காரு. ஆனா அவர் நேத்து வரலையே. அதனால கமிட்டில இருக்கிற மத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ மறுபடியும் நம்ம காலேஜ் லெவல் ரன்னிங்ல கலந்துக்க. அதுல கலந்துகிட்டு கிரவுண்ட்ல ஓடு. உன்னை யாரு வேணான்னு சொன்னா? சார், நான் இந்த காலேஜ்ல சேர்ந்ததே ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? எந்த கமிட்டி உன்னை ஸ்போர்ட்ஸ் கோட்டால எடுத்துச்சோ அதே கமிட்டி தான் உன்னை இந்த டோர்னமெண்ட்டுக்கு வேணான்னு முடிவு பண்ணிருச்சு. போ, முதல்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ற வழிய பாரு. ஒரு காலேஜ் பிரின்சிபால் கிட்ட எப்படி பேசணுங்கிற மேனஸ் கூட இல்லாம என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? அன்பு, இங்க பேசி பிரயோஜனம் இல்ல. விஸ்வாசர் வந்ததும் அவர்கிட்ட சொல்லுவோம். வா போலாம். வா. என்ன 5000 மீட்டர் வின்னர் அன்பரசி, டோர்னமெண்ட்ல உன் பேர் வரலன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கியா? ஏய், ரொம்ப கேவலமா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி அன்பரசி பேரை வராம பண்ணிட்டு இங்க வந்து பேசுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? நீங்க அதுக்கு பேரு பாலிடிக்ஸ்னு சொல்றீங்க. நான் அத பவர்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ பேர் இல்லாம என்னால தூக்க முடிஞ்சது இல்ல. ஏன் அத நீங்க வேணா பண்ணி பாருங்களேன், பாப்போம். முடியாதுல்ல? அதாண்டி எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்ப அருவருப்பான வேலைய பார்த்துட்டு ரொம்ப பெருமையா பேசுறதெல்லாம் உன்னால மட்டும்தான் முடியும். சி, வாய மூடு. தலையே இடிஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்கு. வால் நீ எதுக்கு துள்ளிக்கிட்டு இருக்க? ஹேய், என்ன ஓவரா ஆடிக்கிட்டு இருந்த ஒட்ட வெட்டிடுவேன் பாத்துக்க. நான் இப்ப பேசிட்டு இருக்க வரைக்கும் நீ வாயே திறக்க கூடாது. இல்லனா என்ன நீ பண்ணுவ?
அன்பரசி, டோர்னமெண்ட்ல கலந்துக்க முடியலன்னு நீ ஒண்ணு கவலைப்படாத. பிரின்சிபல் சொன்ன மாதிரி தோ நம்ம காலேஜ் கிரவுண்ட் எவ்ளோ பெருசா இருக்கு. இதுல ஓடி ஓடி உன் மனசை தேத்திக்கோ. அதுக்கப்புறம் நான் கலந்துக்க போற காம்படிஷனை பத்தி உனக்கு தெரியுமா? பெரிய இவ்வளாட்டம் அன்னைக்கு காலேஜ்ல ஓடி ஒன்றைய கப்ப வாங்கினியே, அந்த மாதிரி காம்படிஷன் இல்ல இது. இது வேற லெவல் காம்படிஷன். யூனிவர்சிட்டியில உள்ள காலேஜ்ல இருக்கிற பெஸ்ட் அத்லெட்ஸ் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. சொல்ல போனா இந்த ட்ராக் ரெக்கார்ட் தான் ஃபியூச்சர்ல பேசும். என்ன பண்றது, உன்னால கலந்துக்க முடியாம போச்சு. நீ என்ன பண்ணாலும் விஸ்வாசர் இருக்கிற வரைக்கும் அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கு. நம்ம காலேஜ் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி வைக்கிற ஓரல் டெஸ்ட்ல கண்டிப்பா அந்த அன்பரசி கலந்துக்கதான் போறா. அவளுக்கு டிசி கொடுத்து காலேஜை விட்டு துரத்திட்டா, அதுக்கப்புறம் அவ எப்படி ஸ்போர்ட்ஸ் கமிட்டி வரைக்கும் போக முடியும்? அது எப்படி முடியும்? நான் நினைச்சா எது வேணாலும் முடியும். சொல்லுமா. அப்பா, இன்னைக்கு வக்கீல் வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்னம்மா திடீர்னு? உயில்ல என்ன எழுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தான் அவரை வர சொல்லியிருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே சொத்தெல்லாம் அந்த கஸ்தூரி பேர்லயும் அவளுக்கு பிறந்தது பேர்லயும் தான் இருக்கு. எனக்கும் அனன்யாவுக்கும் இந்த வீட்டையும் பேருக்கு கொஞ்சம் பணமும் மட்டும்தான் எழுதி வச்சிருக்காங்க. என்னம்மா சொல்ற? இது ரொம்ப அநியாயமா இருக்க. அந்த உயில அப்பவே கிழிச்சு போட வேண்டியதானே? அப்பா இருங்கப்பா, டென்ஷன் ஆகாதீங்க. அந்த உயில் நமக்கு சாதகமா தான் இருக்கு. புரியலையம்மா. அவங்க பேர்ல மொத்த சொத்தையும் எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்ற, அப்புறம் எப்படி நமக்கு சாதகமா வரும்? நான் உங்களை கூப்பிட்டதே அத சொல்றதுக்காக தான். இன்னும் 33 நாளுக்குள்ள அந்த கஸ்தூரியும் அவ பெத்த பொண்ணும் வரலன்னா முழு சொத்தும் எனக்கும் என் பொண்ணு அனன்யா பேருக்கும் தான் வருமா. அந்த மாதிரி தான் உயில்ல எழுதி வச்சிருக்காங்க. சூப்பர்மா. இதத்தானே நீ முதல்ல சொல்லி இருக்கணும். இத்தனை வருஷமா வராம இருந்தவங்க இந்த 33 நாள்லயா வந்துட போறாங்க? அப்பா, அப்படி நினைச்சு நாம அசால்ட்டா இருந்துட கூடாது. இந்த 33 நாள் தான் நமக்கு இருக்கிற முக்கியமான நாளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த கஸ்தூரியோ இல்ல அவ பெத்ததோ வந்துட்டா இத்தனை வருஷம் நாம கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டா போயிடும்பா. கண்டிப்பா என் புருஷன் இன்னும் வேகமா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணுவாரு. அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உன் புருஷனே கண்டுபிடிச்சா கூட அவளும் அவ பொண்ணும் பொணமா தான் கிடைப்பாங்க. ஏன்னா சந்திரசேகருக்கு முன்னாடி நான் அவங்கள கண்டுபிடிச்சு 2 பேரையும் போட்டு தள்ளி இருப்பேன். அதனால அவங்க வந்துருவாங்கங்கிற கவலையே உனக்கு வேண்டாம். புரியுதா? சரிப்பா. சரிம்மா, வச்சறேன். அது வரைக்கும் நான் எப்பவும் உன் கூடவே இருக்கேன்னு நினைச்சுக்கோ. அன்பு, உன் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. நாளைக்கு எனக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம். அப்படியா? அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியலையேம்மா. ஆனா நல்லா எழுதிருமா. சரிம்மா. அன்பு, ஏதாவது அவசரம்னா இந்த நம்பருக்கு கூப்பிடு. சரிம்மா. அம்மா, உன் மடியில தலை வச்சு படுக்கணும் போல இருக்குமா. அதான் உன் நினைப்பாவே இருக்கா. உன் சேலைய தலைமாட்டில வச்சுக்கிட்ட. சரி அன்பு,
நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு சொன்னேன்ல, சீக்கிரமா படிச்சுட்டு தூங்கு. சரிம்மா. அனன்யா, என்னடி இன்னும் தூங்காம இருக்க? அந்த பட்டிக்காடு இங்க இருக்கிற வரைக்கும் நான் எங்கம்மா நிம்மதியாலாம் தூங்குறது? நான் தான் பிரின்சிபல் கிட்ட பேசி அவ டோர்னமெண்ட்லயே கலந்துக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிட்டேன்ல. அப்புறமும் எதுக்கு நீ டென்ஷனா இருக்க? மா, அந்த விஸ்வா எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாருமா. ஏன்? அவன் என்ன பண்ணா? அந்த பட்டிக்காட்டுக்காரிய ஏன் செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாருமாங்க. இப்போ நாளன்னைக்கு அவளுக்கு கமிட்டி டெஸ்ட் வைக்கிறதா இருக்காங்க. கண்டிப்பா அதுல செலக்ட் ஆயிடுவாமா. ஏன்டா இந்த விஸ்வா இந்த மாதிரி பண்ணி தொலைக்கிறானே தெரியல. மா, அவளுக்கும் நாளைக்கு பிராக்டிகல் எக்ஸாம் இருக்குமா. அவ அதை அட்டென்ட் பண்ணலனா அத காரணமா வச்சே அவளை சஸ்பெண்ட் பண்ணிரலாமா. சைக்கிளுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. ஏண்டி, உனக்கு கண்ணு போயிடுச்சா? நல்லா பாரு. காலையில அவ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமா எந்திரிச்சு இதுக்கப்புறம் அந்த அன்பரசி எப்படி காலேஜுக்கு போறான்னு நானும் பாக்குறேன். மா, என்ன பஞ்சர் பண்ணி விட்டுட்டியா? இவ யாரடி இவ? பஞ்சரா பண்ணிருக்கேன், நல்லா பாரு. டயரை கத்தியால குத்தி கிழிச்சு விட்டுருக்கேன். அவ இந்த சைக்கிளுக்கு டயரை மாத்தி அதுக்கப்புறம் ஓட்டிட்டு போறதுக்குள்ள எக்ஸாமே முடிஞ்சிட போகுது. சூப்பர்மா. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ், செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா? எஸ் எஸ் சார். சார், அன்பரசி மட்டும் இன்னும் வரல. அப்படின்னா அவங்க வர்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணுவோமா? சார், அது சைலன்ஸ்.
சிரிச்சது போதும், நிப்பாட்டுங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். உங்க எல்லாரோட டேபிள்லயும் சல்ஃபரும் தண்ணியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ரெண்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஹேண்ட் க்ளோவ்ஸ் போட்டுக்கோங்க. சல்ஃபர் இருக்கிற குடுவையில மார்க் இருக்கும், அத பாத்துக்கோங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சார், அன்பரசி அங்கே நில்லு. ஏய் அனன்யா, இவ வரமாட்டான்னு சொன்ன, வந்துட்டா. பிராக்டிகல் எக்ஸாம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ வர. வரப்போ சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு சார், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி சார். லேட்டா வந்துட்டு அதுக்கு ரீசன் சொல்றவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல வெளியில போ. மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். உன்னை வெளியில போன்னு சொன்னேன் சார். இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க சார். உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? உன்னை வெளியில போன்னு சொன்னேன், வெளியே போ. ப்ளீஸ் சார், இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க சார். இந்த எக்ஸாம் மட்டும் எழுதலனா நான் ஃபெயில் ஆயிடுவேன் சார். அந்த அறிவு இருந்திருந்தா முன்னாடியே டைமுக்கு வந்திருக்கணும். இங்க நிக்காத, வெளியில போ. போமா. என்ன உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க சார். என்ன ஆச்சு? சரி, கண்ணீரை தொட முதல்ல. நான் பேசுறேன், வா. சார், குட் மார்னிங் சார். என்ன சார்? அன்பரசி எப்பவுமே கரெக்டா டைம்க்கு வர ஸ்டூடெண்ட் தானே. இன்னைக்கு சைக்கிள் ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த ஒரு வாட்டி அன்பரசிய மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். சீக்கிரம் வந்துடு. சிவகாமி, என்னாச்சு? ஏன் சத்தம் போட்ட? இப்ப வந்து கேளுங்க. அந்த அன்பரசிய தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுனீங்கல்ல, அவ இப்ப என்ன பண்ணிருக்கா தெரியுமா? காலேஜ்ல அனன்யா மேல ஆசிட ஊத்திருக்காளாம். சும்மா எதையாச்சும் வளராத. அன்பரசி அப்படி செய்யற பொண்ணு ஒண்ணும் இல்ல. இப்படியே சொல்லிட்டு இருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னையும் என் பொண்ணையும் ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களையும் அவரையும் இந்த வீட்டை விட்டு துரத்த போறா. அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். நான் ஒரு பைத்தியக்காரி உங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? இப்ப அனன்யாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இத பாருங்க, அனன்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். அன்பரசி,
நீ பண்ணது கிரைம். இது வரைக்கும் இந்த காலேஜ்ல இப்படி ஒரு சம்பவமே நடந்ததில்லை. நீ என்கிட்டயே வந்து எதிர்த்து பேசுறியே, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இங்க எது பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னா? அன்பரசி நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல சார். சொல்ல போனா அனன்யா மேலதான் சார் தப்பா இருக்கும். ஸ்டாப் இட். இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க யாரா இருந்தாலும் வெளியே போங்க முதல்ல. சார் ப்ளீஸ் சார். விஸ்வா, என்னாச்சு? நல்ல வேலை சார், கண்ணில் ஆசிட் எதுவும் படல. இமைக்கு பக்கத்துல மட்டும் பட்டதுனால கண்ணுக்கு எதுவும் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொன்னார். சார், அனன்யா கண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் சார்? இவ ஜெயிலுக்கு போயிருப்பா. சார், நான் மதிக்கிறேன். எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் எதுவுமே பண்ணல சார். சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னா நாங்க நம்பிடுவோமா? நீ சொல்ற பொய்ய நம்புற அளவுக்கு நான் ஒன்னும் ஃபூல் கிடையாது. விஸ்வா, நீங்க தானே அன்பரசிக்கு ஏதாவது ஒண்ணுனா வருவீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலான்னு. என்ன விஸ்வா, நீங்க சைலண்டா இருக்கிறத பார்த்தா அன்பரசி அப்படியே மன்னிச்சு விட்டுலான்னு சொல்லுவீங்க போல இருக்கு. அன்பரசி பண்ணது பெரிய தப்பு சார். அனன்யா, அனன்யா, என்னடி ஆச்சு? என்னடி இப்படி நிக்கிற? கண்ணுல ஆசிட ஊத்திருக்கா? அவளை நீங்க எல்லாரும் சும்மாவா விட்டீங்க? ஏய், இங்க வாடி. ஆண்டி, அனன்யா கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. டாக்டர் சொன்னா? சொல்லுங்க, டாக்டர் சொன்னா என்ன? ஏண்டி, படிச்சு படிச்சு அப்பவே சொன்னல, இவெல்லாம் ஒரு லோக்கலு, இவ கூட எல்லாம் வச்சுக்காதன்னு. அவதாமா என் கூட வேணும்னு சண்டைக்கு வந்தா. நான் வேணான்னு விலகிதாமா போனேன். உடனே அவ என்னோட வாட்டருக்கு பதிலா கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாமா. சார், ஃபர்ஸ்ட் உங்க டாக்டர் அனன்யாட்ட கேளுங்க சார் என்ன நடந்துச்சுன்னு. அதுவும் இல்லாம இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அனன்யா கூட அன்பரசி சண்டை போட்டிருக்கா. இவ்வளோ ஏன் அனன்யா டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறா, ஆனா என்ன ஏன் நீங்க செலக்ட் பண்ணலன்னு சொல்லி என்கிட்டயே வந்து மிரட்டுற மாதிரி அன்பரசி ஆர்கியூ பண்ணா. இல்ல சார், நான் அந்த மாதிரி எல்லாம் பிரின்சிபல் சார் கிட்ட பேசல சார். அன்பரசி, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி எல்லாம் நீ எதுவும் செய்யலமா? இல்ல சார். அப்ப அழாத. அன்பரசி மேல சொல்ற எந்த கம்ப்ளைண்ட்டையும் என்னால ஏத்துக்க முடியாது. அப்பா, நான் சொல்றேன், அப்ப கூட நீங்க நம்ப மாட்டீங்களாப்பா? அனன்யா, இதுல வேற ஏதோ உள்ள நடந்திருக்கு. கண்ணால பார்த்ததே சில நேரம் தப்பா இருக்கும். சார், அன்பரசிக்கு டிசி கொடுக்கறதுக்கு முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏங்க, இப்ப அது எதுக்கு? இங்க இருக்கிற எல்லாரும் பொய்யா சொல்லுவாங்க. சார் சொல்றது கரெக்ட். நம்ம லேப்ல தான் சிசிடிவி கேமரா இருக்குல்ல சார், அதோட ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்களேன் சார். ஆமா சார், ப்ளீஸ் அத பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அத பார்த்துட்டா யார் பண்ணான்னு தெரிஞ்சிரும்ல. ஆமா சார், என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அத பார்த்தாதான் நீங்க நம்புவீங்க. ஏய்,
உடனே இதா சாக்குன்னு உன் டிராமாவை நீ ஆரம்பிக்காத. வீட்ல ஏமாத்தின மாதிரி இங்கேயும் ஏமாத்த முடியாது. அனன்யா கண்ல ஆசிட ஊத்திருக்க நீ. பொண்ணு நான் சும்மா விட்டுருவேன்னு நினைச்சியா? டிசிய கொடுத்து பொண்ணு இங்க இருந்து விரட்டாம போக மாட்டேன் நானு. சிவகாமி, அதான் நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண. ஆமா, என்னத்த பேசுவீங்க சார்? சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வர சொல்லுங்க. எடுத்துட்டு வர சொல்லுங்க. ப்ளீஸ் திரும்ப அதை பத்தி பேசாத. என்ன அன்பு? அன்பரசி, என் மேல உனக்கு கோபம் இருக்குன்னு தெரியும், அது நியாயம்தான். ஆனா நீ அழுததை பாக்குறப்ப இத நீ பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில விஷயத்துல அனன்யா போய் சொல்ல மாட்டான்னு நினைச்சேன். அதுக்கு நீ சொன்ன வார்த்தை ஒரு காரணம் அன்பரசி. இந்நேரம் அன்பரசிக்கு டிசி கொடுத்திருப்பாங்களே சார். அதுக்கு நான் ஒத்துக்கலையே. எங்களை மாதிரி ஏழைங்கன்னா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க மாட்டாங்களே சார். நாங்கெல்லாம் பாவம் சார். ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம தங்கறதுக்கு சொந்த வீடு கூட இல்லாம நம்ம லைஃப் எல்லாம் இந்த படிப்பால மாறாதான்னு கனவோட தான் சார் படிக்க வந்திருக்கோம். அந்த கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி நடக்குது சார். கொஞ்சம் கூட கருணையே இல்லாம ஈஸியா டிசில ரெட் மார்க் பண்ணி தரேன்னு அந்த பிரின்சிபல் சொன்னாரு, பாத்தீங்களா சார்? அது எல்லாமே எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அந்த சிச்சுவேஷன் தான் எல்லாரையும் அன்பரசி தான் பண்ணிருப்பான்னு நம்ப வச்சது. சார், அவ உடஞ்சி அழுதப்ப அன்பரசி இத செஞ்சிருக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல ஒரு ஆள் இல்லையே சார். வா அன்பு, போலாம். மா போலாம், வாமா. ரொம்ப பெயினா இருக்குமா? அனன்யா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அனன்யா, உனக்கு விஸ்வானா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாமா. இப்போ எதுக்கு அது? அன்பரசி கிட்ட இருந்து விஸ்வாவை பிரிக்க இப்போ நமக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத நாம சரியா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா விஸ்வாவையும் அன்பரசியையும் நாம நிரந்தரமா பிரிச்சிடலாம். விஸ்வா, என்ன விஸ்வா, அன்பரசி டெஸ்டுக்கு வராளா? சார், கண்டிப்பா வருவா சார். விஸ்வா, நீங்க என்னமோ அவன் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்க.
எனக்கு என்னமோ அன்பரசி வரமாட்டாளோன்னு டவுட்டா இருக்கு. ஏன்னா சும்மா வாயால பேசிடலாம், அதை ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு உண்மையான டேலண்ட் இருக்கணும். சார், அன்பரசிக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் சர்வ சாதாரணம் சார். அவளோட டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஓகே, பார்க்க தானே போறோம். அதுக்கு முதல்ல டெஸ்டுக்கு வரணுமே. இன்னும் ஆளையே காணோம். வா அனன்யா. சார், நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. ஆமா, உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் டோர்னமெண்ட் கமிட்டி கேட்டாங்க. இந்த ஃபார்ம்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துரு, அவங்களுக்கு அனுப்பிடலாம். இந்தா. சார், அன்பரசியோடதையும் சேர்த்து அனுப்பலாம்ல? விஸ்வா, அன்பரசி டெஸ்ட்ல முதல்ல பாஸ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வரைக்கும் அன்பரசி ஆளையே காணுமே. நான் சொன்ன மாதிரி ஒருவேளை பயந்துகிட்டு வீட்லயே இருக்காளோ என்னவோ. விஸ்வா, அன்பரசி வரவே மாட்டா. விஸ்வா, இன்னும் 10 நிமிஷம் பார்க்கலாம். அதுக்கும் மேல வரலனா ஒன்னும் பண்ண முடியாது. நாளைக்கு ஏதோ டோர்னமெண்ட்காக டெஸ்ட் இருக்காமே. அக்கா, அதுல நான் கலந்துக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு யோசனையா இருக்குக்கா. சார், ஜஸ்ட் a minute. அன்பரசி, நீ டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னா இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். ப்ளீஸ் வந்துரு. வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டியா? இருடி, இந்த டெஸ்ட்ல நீ எப்படி பாஸ் பண்றேன்னு நானும் பாக்குறேன். அன்பரசி, உட்காருமா. என்னம்மா, ரெடியா? ரெடி சார். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். பாவு சித்ரா செஞ்ச சாதனை பட்டியல சொல்லுமா. சார், சதிகீதா 2005ல எந்த போட்டியில கலந்து எத்தனை நிமிஷத்துல ஓடி என்ன பதக்கம் ஜெயிச்சாங்க? சுசந்திகா ஜெயா சிங்கானா யாருன்னு தெரியுமா? அவங்க செஞ்ச சாதனை என்னன்னு தெரியுமா? என்ன, எந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணாம அமைதியா இருக்க? சார், ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா எப்படி சார் ஆன்சர் சொல்றது? சொல்லணும் விஸ்வா, அதுக்கு தான் இந்த டெஸ்ட். என்ன அன்பரசி, ஏதாவது ஒரு क्वेश्चनக்காவது உனக்கு ஆன்சர் தெரியுமா? முதல்ல நாங்க யார பத்தி கேக்குறன்றது உனக்கு தெரியுதா? அன்பரசி, உனக்கு தெரிஞ்சதை சொல்ல அன்பரசி. நான் தான் சொன்னல விஸ்வா, அன்பரசி லோக்கல்ல ஓடுறது தான் சரியா இருக்கும். சரி, அவ்வளவுதான், டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், இருங்க சார். என்ன விஸ்வா, சொல்லுங்க.
ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல வரீங்களா? சார் அதுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினுக்காவது ஆன்சர் பண்ணிருக்கணும்ல. அன்பரசி, நீ கிளாஸுக்கு போலாமா? நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல போறேன் சார். அன்பரசி ஏதோ ஊர்நாட்டு பக்கத்துல இருந்து வந்திருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு ப்ரொஃபஷனல் அத்லெட்டிக்கா இருக்க அவளுக்கு தகுதியே இல்லைன்னு தான் நானும் நினைச்சிட்டேன். சாரி அன்பரசி. யூ ஆர் வெரி நாலேஜபிள் அத்லெட்டிக் ஸ்டூடெண்ட். ஹேட்ஸ் ஆஃப் யூ. இந்த டெஸ்ட் தேவையில்லாத ஒண்ணுதான். ஆனா நீ எந்த அளவுக்கு உன்னோட ஸ்போர்ட்ஸ லவ் பண்றேன்னு இதுல தெரிஞ்சிடுச்சு. தேங்க்ஸ் மேடம். அன்பரசி, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடு. நீயும் நம்ம காலேஜ் சார்பா டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற. சார், நான் அன்பரசிக்கும் அனன்யாவுக்கும் கோச்சிங் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே விஸ்வா. இந்தாங்க சார். ஹலோ, எங்க இருக்கீங்க? பக்கத்துல வந்துட்டோம். எந்த தெருவுன்னு தெரியல. ரொம்ப வருஷம் ஆனதுனால மறந்துருச்சு. அதான் இப்பெல்லாம் லொகேஷன்ல அனுப்புற மாதிரி வசதி வந்துருச்சு. நான் இப்ப உங்களுக்கு லொகேஷன் அனுப்பி விடுறேன். ஓகே, அனுப்புங்க. என்னங்க ஐயா, அவங்க வந்துட்டாங்களா? பக்கத்துல வந்துட்டாங்க மல்லிகா. அவங்க வந்ததும் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டோம். நான் சாப்பாடெல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். சரிம்மா. ம்.